லாஜிஸ்டிக் பிஸ்னஸில் ஒரு பெரிய உண்மை என்னென்னா, டிஸ்டன்ஸ் உங்களுக்கு காசு தராது. நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து டெல்லிக்கு லோடு கொண்டு போகிறீங்க. ட்ரக்கு டெல்லியிலேருந்து திரும்பி வரும்போது எம்டியாக வந்தால் யோசிச்சு பாருங்க, போக ஒரு 40,000 ரூபாய்க்கு டீசல், வர ஒரு 40,000 ரூபாய்க்கு டீசல். ஆனால் வருமானம் என்னமோ ஒரு சைடு வாடகை மட்டும்தான். உங்கள் ட்ரக்குக்கு ட்ரிப்பு கிடைக்குதுன்னு சந்தோஷப்பட்டு லாங் டிஸ்டன்ஸ் ஒன் வே ட்ரிப்பை புக் பண்ணுறீங்களா? ஆனால் டெஸ்டினேஷன் ரீச் ஆனதுக்கப்புறம் திரும்பி வர லோடு இல்லாமல் உங்கள் ட்ரக்கு எம்டியாக வருதா? லாஜிஸ்டிக் பிஸ்னஸில் ஒரு பெரிய உண்மை என்னென்னா, டிஸ்டன்ஸ் உங்களுக்கு காசு தராது, லோடோட ஓடுனா தான் காசு தரும். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒன் வே ட்ரிப்பு உங்கள் மார்ஜினை எப்படி தடுக்குது அண்ட் ரவுண்டர் பிளான் பண்ணுனா அது எப்படி உங்கள் ப்ராஃபிட்டை டபுள் ஆக்கணும் டீட்டெயிலாக பார்க்கலாம். வெல்கம் டு லாஜிக்ஸ் பை FR8. இங்கே நீங்கள் ட்ரக்கிங் அண்ட் லாஜிஸ்டிக்ஸை கிளியராக எக்ஸ்பர்ட் இன்சைட்ஸோட பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் வே ட்ரிப்பில் ஏன் நிறைய பேர் லாஸ் ஆகுறாங்கன்னு பார்க்கலாம். நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து டெல்லிக்கு லோடு கொண்டு போகிறீங்க. ஒரு தடவை லோடு இறக்கிட்டா அந்த பாயிண்ட்லேருந்து உங்கள் ஏர்னிங் ஸ்டாப் ஆகிடும். ட்ரக்கு டெல்லியிலேருந்து திரும்பி வரும்போது எம்டியாக வந்தால் உங்கள் டீசல், டிரைவர் பேட்டா அண்ட் டோல் செலவு எல்லாமே டபுள் ஆகும். யோசிச்சு பாருங்க, போக ஒரு 40,000 ரூபாய்க்கு டீசல், வர ஒரு 40,000 ரூபாய்க்கு டீசல். ஆனால் வருமானம் என்னமோ ஒரு சைடு வாடகை மட்டும்தான். அது மட்டும் இல்லை, EMI, இன்சூரன்ஸ் அண்ட் டேக்ஸ் இது எல்லாமே ஃபிக்ஸ்டு காஸ்ட். ட்ரக் லோடோட ஓடுனாலும் எம்டியாக ஓடுனாலும் இல்லை யார்லேயே நின்னாலும் இந்த செலவு மாறாது. ஒன் வேல ட்ரக்கு எம்டியாக வரும்போது இந்த ஃபிக்ஸ்டு காஸ்ட் எல்லாம் உங்கள் ப்ராஃபிட் மார்ஜினை மொத்தமாக காலி பண்ணிடும். நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச அந்த சின்ன லாபமும் திரும்பி வர எம்டி மைல்ஸ்லேயே கரைஞ்சி போயிடும். இதுதான் ஒன் வே ட்ரிப். இப்போது ரவுண்ட் ட்ரிப் அண்ட் ஒன் வே ட்ரிப் லாஜிக்கோட ஒரு கம்பேரிசன் பார்க்கலாம். உங்கள் ட்ரக்கு கோயம்புத்தூர் டு டெல்லி போக ஒரு 1,00,000 வாடகைக்கு போகுதுன்னு வச்சுப்போம். ஒன் வே ட்ரிப்பில் நீங்கள் டெல்லியில் லோடு இறக்கிட்ட திரும்பி வர லோடு இல்லாமல் எம்டியாக வரீங்க. அதோட கேல்குலேஷன் பார்க்கலாம். இன்கமிங் ரெவன்யூ 1,00,000 வரும். ரிட்டர்ன் ரெவன்யூ இதில் நமக்கு 0 தான். ஸோ டோட்டல் ரெவன்யூ என்னமோ 1,00,000 மட்டும்தான். அது போக ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்சஸ் பார்த்தா போக வர டீசல், டோலு, டிரைவர் பேட்டா செலவு எல்லாம் சேர்ந்து 75,000 ரூபாய் ஆகுதுன்னு வச்சுட்டா உங்கள் கையில் நிற்கிற ப்ராஃபிட் என்னமோ 25,000 ரூபாய் மட்டும்தான். நெக்ஸ்ட்டு ரவுண்டர் பிளானிங் பற்றி பார்க்கலாம். நீங்கள் டெல்லியில் லோடு இறக்கிட்டு அந்த ஏரியாவில் ஒரு ரிட்டர்ன் லோடு எடுக்கிறீங்க. அதோட கேல்குலேஷன் பார்க்கலாம். இன்கமிங் ரெவன்யூ 1,00,000 வரும். ரிட்டர்ன் ரெவன்யூ 80,000 ரூபாய் கிடைக்கும். ஸோ டோட்டல் ரெவன்யூ 1,80,000 ஆகுது. ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்சஸ்ன்னு பார்த்தா லோடு வெயிட் அதிகமானாலும் எக்ஸ்ட்ரா டீசல், டோலு, டிரைவர் பேட்டா எல்லாம் சேர்ந்து ரஃபாக 85,000 ரூபாய் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். இப்போ உங்கள் கையில் நிற்கிற ப்ராஃபிட் 95,000 ரூபாய். பார்த்தீங்களா, ரவுண்ட் ட்ரிப்பில் 80,000 எக்ஸ்ட்ரா லோடு கிடைக்கும் போது எக்ஸ்பென்சஸ் கொஞ்சம் தான் ஏறுது. ஆனால் உங்கள் நெட் ப்ராஃபிட் கிட்டத்தட்ட 4 டைம் ஏறுது. இதுதான் ரவுண்ட் ட்ரிப் பிளானிங்கோட உண்மையான பவர். ஆனால் இங்கே தான் ஒரு முக்கியமான விஷயம். ரிட்டர்ன் லோட் கிடச்சிருச்சுன்னு ஏதாவது ஒரு லோடை எடுக்கக்கூடாது. ரேட் ரொம்ப கம்மியாக இருந்தால் அதுவுமே உங்கள் டோட்டல் ப்ராஃபிட்டை மைனஸ் பண்ணிடும். சில நேரம் நாம் என்ன நினைக்கிறோன்னா, இப்போ லோடு கிடச்சிருச்சு, போய் ரீச் ஆகட்டும், அப்புறமே ரிட்டர்ன் லோடை பார்த்துக்கலான்னு ஒன் வே ட்ரிப்பை அக்செப்ட் பண்ணுறோம். ஆனால் கிரவுண்ட் ரியாலிட்டி என்னென்னா, நிறைய நேரம் அங்கே போனதுக்கப்புறம் லோடு கிடைக்கிறது கஷ்டமாயிடுது. இல்லைனா ஒரு லோடுக்காக ரொம்ப நாள் அங்கேயே வெயிட் பண்ண வேண்டி வரும். இதில் பெரிய ட்ராப் என்னென்னா வெயிட்டிங் டைம் தான். ரிட்டர்ன் லோடுக்காக டெஸ்டினேஷன்லேருந்து 1 to 2 நாள் வெயிட் பண்ணுறீங்கன்னு வச்சுட்டா கூட டீசல் லாஸ் ஆகும், டிரைவருக்கு எக்ஸ்ட்ரா பேட்டா கொடுக்கணும், எல்லாத்துக்கும் மேலே உங்கள் அடுத்த ட்ரிப்பு டிலே ஆகும். இந்த ஹிடன் காஸ்ட் எல்லாம் சேர்ந்து உங்கள் ப்ராஃபிட்டை இன்னும் குறைக்கலாம். ஸோ ரேட் அண்ட் டைமை முன்னாடியே பிளான் பண்ணினா தான் ப்ராஃபிட்டு சேவ் ஆகும். நெக்ஸ்ட்டு ரவுண்டர் பிளான் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ரவுண்டர் பிளான் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்மார்ட்டான பிளான் பண்ணணும். இதில் 2 முக்கியமான விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு, நீங்கள் லோடு கொண்டு போகிற ஏரியா ஒரு கன்சப்ஷன் ஹப்பான்னு பார்க்கணும். எக்ஸாம்பிளுக்கு கேரளாவுக்கு லோடு கொண்டு போயிட்டு அன்லோட் பண்ண அங்கேருந்து ரிட்டர்ன் லோடு கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும். அப்போது நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு ப்ரொடக்ஷன் ஹப்புக்கு எம்டியாக போய் லோடு எடுக்க பிளான் பண்ணணும். நெக்ஸ்ட்டு, டைரக்ட் ரிட்டர்ன் லோட் கிடைக்கலன்னா ட்ரையாங்கிள் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். கோயம்புத்தூர்லேருந்து டெல்லிக்கு லோடு கொண்டு போங்க. அப்புறம் டெல்லியிலேருந்து ஜெய்ப்பூருக்கு அடுத்த லோடு எடுங்க. கடைசியில் ஜெய்ப்பூர்லேருந்து உங்கள் ஊருக்கு திரும்பி வர மாதிரி ரூட்டை கனெக்ட் பண்ணுங்கள். இந்த ட்ரையாங்கிள் மெத்தட் உங்கள் ட்ரக்கை எப்பவுமே லோடடாக வச்சுக்கும். ஸோ ஓனர்ஸ் லாஜிஸ்டிக் பிஸ்னஸில் ஜெயிக்கணும்னா உங்கள் ட்ரக் எம்டி கிலோமீட்டரை குறைக்கணும். ரவுண்டர் பிளானில் உங்கள் டிரைவருக்கு எக்ஸ்ட்ரா இன்சென்டிவ் கிடைக்கும், உங்களுக்கு டபுள் ப்ராஃபிட் கிடைக்கும். ஆனால் இங்கே தான் ஒரு சீக்ரெட் இருக்குது. ஸ்மார்ட் ஓனர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, டெஸ்டினேஷன் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே ரிட்டர்ன் லோட் புக் பண்ணிடுவாங்க. ட்ரக்கு டெல்லி போய் ரீச் ஆனதுக்கப்புறம் யார்டில் நின்று லாஸ்ட் மினிட்ல லோடு தேடாமல் 24 ஹவர்ஸ்லேருந்து 48 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே லோடை கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இதனால் 2 அட்வான்டேஜ் இருக்குது. 1, உங்கள் ட்ரக் எம்டியாக நிற்கிற சான்ஸ் ரொம்ப கம்மி.
இன்னொன்று, லாஸ்ட் மினிட் ப்ரெஷர் இல்லாமல் நல்ல ரேட்டுக்கு லோடை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ டெஸ்டினேஷன் ரீச் ஆகிறதுக்கு 2 நாள் முன்னாடியே உங்கள் நெக்ஸ்ட் ட்ரிப்பை ஃபிக்ஸ் பண்ணுறது தான் ஒரு ஸ்மார்ட் ஓனரோட ஸ்ட்ராட்டஜி. இது என்ன புரிஞ்சுதுன்னா, போக லோடு இருந்தால் மட்டும் போதாது, வர லோடு இருந்தால் தான் ரியல் ப்ராஃபிட். ட்ரக்கு எவ்வளோ தூரம் ஓடுதுன்னு பார்க்காதீங்க, எம்டியாக ஓடுதா இல்லை ப்ராஃபிட்டோட ஓடுதான்னு தான் பார்க்கணும். இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.